அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2018 நவம்பர் டிசம்பர் ஆகிய 2 மாதங்களிலிருந்து ஒரு 100 நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். அதுக்குரிய ஆன்சர் கீ பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு, சமீபத்தில் ஐரோப்பிய யூனியனில் இருந்து வெளியேற முடிவு செய்துள்ள நாடு எது? பிரிட்டன். தேசிய அளவிலான மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்ப விருது யாருக்கு வழங்கப்பட்டது? செல்வகுமார். பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவின் இந்த ஆண்டுக்கான ராஜாராம் மோகன் ராய் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? அதாவது 2018க்கான, ஓகேங்களா? என் ராம். மாலத்தீவின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? இப்ராஹிம் முகமது சோலி. குழந்தைகள் இலக்கியத்திற்கான சாகித்ய அகாதமியின் பால புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? கிருங்கை சேதுபதி. சிறகு முளைத்த யானை அப்படிங்கிற ஒரு நூலுக்காக இந்த கிருங்கை சேதுபதிக்கு குழந்தைகள் இலக்கியத்திற்கான சாகித்ய அகாதமியோட பால புரஸ்கார் விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது. இந்திய அமலாக்கத்துறை புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? எம்.கே. மிஸ்ரா. இந்தியா S-400 ட்ரையம்ப் ரக ஏவுகணைகளை வாங்க எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்து உள்ளது? ரஷ்யா. சர்வதேச வேளாண் கண்காட்சி எங்கு நடைபெற உள்ளது? சண்டிகர். பஞ்சாப் மாநிலத்தில் சண்டிகரில் சர்வதேச வேளாண் கண்காட்சி வந்து நடைபெற்றது. கிலோகிராமுக்கான வரையறையில் மாற்றம் எப்போது அமலுக்கு வருகிறது? 2019 மே 20 இந்த கிலோகிராமுக்கான வரையறையில் மாற்றம் அமலுக்கு வருகிறது. நிர்பயா நிதியிலிருந்து 1023 விரைவு நீதிமன்றம் அமைக்க எந்த அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது? மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். இந்தியாவின் முதல் யானைகள் மருத்துவமனை எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? யூபி, உத்தரப்பிரதேசத்தில் மதுரா அப்படிங்கிற இடத்துல ஜும்போ ஹாஸ்பிட்டல் இதுதான் இந்தியாவோட முதல் யானைகள் மருத்துவமனை. இந்தியா ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கு எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது? பிரான்ஸ். மகாராஷ்டிரா மாநில அரசு புதியதாக கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் எந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு அளிக்க உள்ளது? மராட்டியர். பிஜி தீவின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஓர் பைனிமராமா. உலக வங்கி வெளியிட்டுள்ள தொழில் செய்வதற்கான ஏற்ற சூழல் தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தை பெற்றுள்ளது? 77. எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்தில் எங்கு அமைய உள்ளது? தோப்பூர், மதுரையில் தோப்பூர். அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான 2018க்கான இந்திரா காந்தி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? CSE சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட். தி அன்டோல்ட் மம்தா பானர்ஜி என்ற நூலின் ஆசிரியர் யார்? சுடாபா பால். செயற்கைக்கோள் மூலம் வழிகாட்டும் தொழில்நுட்பம் பெய்டோவை எந்த நாடு உருவாக்கியுள்ளது? சீனா. உலகில் முதல் முறையாக ரோபோ செய்தி வாசிப்பாளரை அறிமுகம் செய்துள்ள நாடு எது? சீனா. இந்தியாவிற்கான இளைஞர்களுக்கான தூதராக யுனிசெஃப் யாரை நியமித்து உள்ளது? ஹீமா தாஸ். அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த தடகள வீராங்கனை ஹீமா தாஸ் தான் இந்த இந்தியாவிற்கான இளைஞர்களுக்கான தூதராக யுனிசெஃப் வந்து நியமிச்சிருக்குது. உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் நகரத்தின் பெயரை எவ்வாறு மாற்றம் செய்ய உள்ளது? பிரயாக்ராஜ். பிஜு புகா கார் யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் புயல் பாதித்த பகுதிகளில் 13,000 வீடுகள் கட்டித்தர முடிவு செய்துள்ள மாநிலம் எது? ஒடிஷா. சமீபத்தில் ஷியான் 6 என்ற செயற்கைக்கோளை எந்த நாடு விண்ணில் செலுத்தியது? சீனா.
கேட்கும் சக்தி இல்லாதவர்களுக்கான மிஸ் ஐரோப்பா ஆசியா 2018 அழகி போட்டியில் வென்றவர் யார்? நிஸ்தா துடேஜா. குளோபல் ஆனுவல் டேலண்ட் ரேங்க் 2018 இந்தியா எத்தனாவது இடத்தை பெற்றுள்ளது? 53. வஜ்ரபிரகார் கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கும் இடையே நடைபெற்றது? USA அமெரிக்காவுக்கு இடையே நடைபெற்றது. இந்தியாவில் கிராமப்புறங்களில் 100% மின்மயமாக்கலை எப்போது எட்டியது? 28 ஏப்ரல் 2018. G20 மாநாடு 2018 எங்கு நடைபெற்றது? அர்ஜென்டினா. சர்வதேச காவல்துறையின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் கிம் ஜோங். உலகத்தின் முதல் அண்டர் கிரவுண்ட் ஹோட்டல் எந்த நாட்டில் திறக்கப்பட்டுள்ளது? சீனா. சயோஜி ரத்னா விருது 2018 யாருக்கு வழங்கப்பட்டது? அமிதாப் பச்சன். 2018க்கான FIAPF விருது வென்றவர் யார்? நந்திதா தாஸ். யுனிசெஃபின் இளம் நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? மில்லி பாபி பிரவுன். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்யும் குழுவின் தலைவர் யார்? டேனியல் ரிச்சர்ட். உலக மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் 6வது முறையாக தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? மேரி கோம். தமிழகத்தில் முதல் முறையாக மலர்கள் மகத்துவ மையம் அமைய உள்ள இடம் எது? மதுரை. மதுரையில் மேலூர் அருகே பூஞ்சுத்தி அப்படிங்கிற இடத்துல மலர்கள் மகத்துவ மையம் அமைய இருக்குது. ஃபார்மால்டிஹைட் நச்சிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் வகையில் பெயிண்ட் அறிமுகம் செய்து உள்ள நிறுவனம் எது? நிப்பான். கிட்ஸ் பெயிண்ட் அப்படிங்கிற ஒரு பெயிண்ட்டை அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க. சிஃபாக்ஸ் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்து உள்ள அமைச்சகம் எது? மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? ஆஸ்திரேலியா. 10வது மகளிர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் சிறந்த வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? மேரி கோம். உலக பட்டினி அட்டவணையில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? 103. நவம்பர் 26 காலமான ஐராவதம் மகாதேவன் எந்த துறையைச் சேர்ந்தவர்? பத்திரிகை. புதிய தலைமை தேர்தல் ஆணையராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? சுனில் அரோரா, ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர். 2022 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இங்கிலாந்து. 26வது எடைகள் அளவுகளுக்கான பொது மாநாடு எங்கு நடைபெற்றது? பிரான்ஸில் பாரிஸ் நகரத்தில் நடந்துச்சு. சமீபத்தில் 4 புதிய கொம்பு தவளைகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? வடகிழக்கு மாநிலங்களின் இமயமலை பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. மோ சைக்கிள் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஒடிசா. அண்மையில் யுனெஸ்கோ பண்பாட்டு மரபு விளையாட்டு பட்டியலில் கொரியாவின் எந்த விளையாட்டை சேர்த்துள்ளது? மல்யுத்தம், ரெஸ்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகத்தில் பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு தடை எப்போது அமலுக்கு வந்தது? 2019 ஜனவரி 1. 3வது உலக திருக்குறள் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? டெல்லி. 2019 செப்டம்பர் 23, 24 ஆகிய 2 தினங்களில் இந்த 3வது உலக திருக்குறள் மாநாடு நடைபெற உள்ளது. 19வது சார்க் மாநாடு நடத்த உள்ள நாடு எது? பாகிஸ்தான். ரக்ஷா ஞான் சக்தி திட்டம் எந்த அமைச்சகம் தொடங்கி உள்ளது? பாதுகாப்புத்துறை அமைச்சகம். செவ்வாய் கிரகத்தில் புதிய ஆய்வுகளை மேற்கொள்ள இன்சைட் என்ற ஆய்வுக்களத்தை அனுப்பிய நாடு எது? அமெரிக்கா. UPSC புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? அரவிந்த் சக்சேனா. செஸ் உலக சாம்பியன்ஷிப் 2018 சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? மேக்னஸ் கால்சன். 2019 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இங்கிலாந்து. PSLV C-43 ராக்கெட் மூலம் எத்தனை செயற்கைக்கோளை இந்தியா விண்ணில் செலுத்தியது? 31. பசு சஞ்சீவினி திட்டம் என்பது என்ன? பசுக்களுக்கு ஆதார் எண் போல் அடையாள எண் வழங்குவது. 2020 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த உள்ள நாடு எது? ஜப்பான். ஜப்பானில் டோக்கியோவில் நடக்க போகுது.
தி பெட்ராயர் ஆஃப் தெலுங்கானா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ராஜீவ் கவுடா. மேக்கிங் ஆஃப் நியூ இந்தியா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்டர் மோடி கவர்மெண்ட் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அருண்ஜேட்லி. 49வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த திரைப்படத்துக்கான தங்கமயில் விருது வென்ற திரைப்படம் எது? டான்பாஸ். உலகத்தின் முதல் ஜிஎஸ்டி கால்குலேட்டர் அறிமுகம் செய்துள்ள நிறுவனம் எது? கேஷியோ இந்தியா அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஜப்பான் நிறுவனம். கொங்கன் 18 கூட்டு கடற்படை பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? இந்தியா மற்றும் யூகே. இந்தியா மற்றும் ராஜஸ்தான் புதிய முதல்வர் யார்? அசோக் கெலாட். பிரபஞ்ச அழகி 2018 என்ற பட்டத்தை வென்ற காத்ரினா எலிசா கிரே எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? பிலிப்பைன்ஸ். ஐடிஎஃப் வேர்ல்டு சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை யார்? சிமோனா ஹலேப். ரோமானியா நாட்டைச் சேர்ந்தவங்க. சமீபத்தில் சிலோ கஜாவுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. இது எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டது? பீகார். சேஞ்சிங் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? மன்மோகன் சிங். இந்தியாவில் எந்த இராணுவ விமானம் முதல் முறையாக உயிரி எரிபொருளால் இயக்கப்பட்டது? AN-32. இந்தியாவின் முதல் தனியார் ஆளில்லா வேவு விமான உற்பத்தி மையம் எங்கு அமைந்துள்ளது? ஹைதராபாத். தி பிரெஞ்ச் நைட் ஆஃப் த நேஷனல் ஆர்டர் ஆஃப் மெரிட் அதாவது செவாலியர் விருது வென்றவர் யார்? அசோக் அமிர்தராஜ். ஐரோப்பிய கால்பந்தில் அதிக கோல்கள் அடித்ததற்காக 5வது முறையாக தங்க காலனி விருது வென்றவர் யார்? லயோனல் மெஸ்ஸி. உலக பொருளாதார மாநாடு 2019 எங்கு நடைபெற உள்ளது? சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரத்தில் நடைபெற உள்ளது. இந்திய அரசின் தேசிய எரிசக்தி பாதுகாப்புக்கான விருது வென்ற நிறுவனம் எது? CRI. இந்தியாவின் மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது? ஹரியானா. ஹரியானாவில் ஜாச்சார் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்குது. அமெரிக்காவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஹர்ஷவர்தன் சிங். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? WV ராமன். ஐநா சபையின் மனித உரிமைகள் விருது வென்ற ஆஸ்மா ஜஹாங்கீர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர். ஸ்கோச் சிஎம் ஆஃப் த இயர் விருது வென்ற முதல்வர் யார்? மம்தா பானர்ஜி. அடல் பிகாரி வாஜ்பாய் கடல்சார் ஆய்வு பயிற்சி நிறுவனம் எங்கு சமீபத்தில் திறந்து வைக்கப்பட்டது? ஹைதராபாத். வாஜ்பாய் நினைவிடத்தின் பெயர் என்ன? சதைவ் தளம். தேசிய விவசாய தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 23. இந்தியாவின் முதல் இசை அருங்காட்சியகம் எங்கு அமைய உள்ளது? தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் திருவையாறு அப்படிங்கிற இடத்துல இந்தியாவோட முதல் இசை அருங்காட்சியகம் அமைய இருக்குது. ரிசர்வ் வங்கியிடம் கூடுதலாக உள்ள இருப்பு நிதி குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டுள்ள நிபுணர் குழுவின் தலைவர் யார்? பிமல் ஜலான். இந்திய குத்துச்சண்டை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? குட்டப்பா. ICC ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் சமீபத்தில் இணைக்கப்பட்டுள்ள ஆஸ்திரேலிய வீரர் யார்? ரிக்கி பாண்டிங். ஹோங்யுன் என்ற செயற்கைக்கோள் திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள நாடு எது? சீனா. வளர்ந்து வரும் மாவட்டங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாவட்டம் எது? விருதுநகர். தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் முதலாக கஞ்சாவிற்கு அனுமதி அளித்துள்ள நாடு எது? தாய்லாந்து. இந்தியாவின் சிறந்த காவல் நிலையங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள காவல் நிலையம் எது? கழு காவல் நிலையம், ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள எத்தனை தீவுகளின் பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது? 3. தான்சேன் சம்மன் விருது 2018 யாருக்கு வழங்கப்பட்டது? மஞ்சு மேத்தா. இஸ்ரோ ககன்யான் திட்டத்தில் எத்தனை மனிதர்களை விண்ணுக்கு அனுப்ப உள்ளது? 3.
ரயிலில் உள்ள குறைகளை கண்டறிய இந்திய ரயில்வே அறிமுகம் செய்துள்ள ரோபோவின் பெயர் என்ன? உஸ்தாத் அண்டர் கியர் சர்வேலன்ஸ் த்ரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அசிஸ்டட் ட்ராய்டு அப்படின்னு சொல்லலாம். பிஸ்பர்ட் என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ள நாடு எது? துர்க்மெனிஸ்தான். 42வது இந்திய சமூக அறிவியல் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஒடிசாவில் புவனேஸ்வரில் நடைபெற்றது. மகிழா போலீஸ் வாலண்டியர் திட்டத்தை முதலில் செயல்படுத்திய மாநிலம் எது? ஹரியானா. ரசகுல்லாவிற்கு புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எது? மேற்கு வங்கம்.